Friends, welcome back to Dia Fashions. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸும் நாட்ஸும் அண்ட் ஸ்டிச்சஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஒர்க்கில் ஃப்ளவர். இந்த 3D ஒர்க்கை நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயிட் பென்சில் தான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து கலர்லாம் கொடுத்துட்டு பார்த்தோன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு லுக்கை கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம இந்த 3D ஒர்க் இதெல்லாம் வந்து 3D ஒர்க் இருக்கிற இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம வந்து இதை வந்து ஃபெதர் ஸ்டிச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து திலகம் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து சுகர் பீட் ஒரு லேயர், அதுக்கப்புறம் வந்து இந்த செயின் ஸ்டோன் ஒரு லேயர், அதுக்கப்புறம் திரும்ப சுகர் பீட், அப்புறம் 3mm இந்த பீட் யூஸ் பண்ணி இதில் வந்து திலகம் ஸ்டோன் வந்து இதுதான், இந்த மாதிரி தான் திலகம் ஸ்டோன் இருக்கும். அண்டு இது பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அண்டு இது வந்து சுகர் பீட், அதுவும் ஷோ பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நான் உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு ஒன் மோர் டைம் சொல்கிறேன். இது வந்து ஜர்தோஸில் ரோஸ் ஸ்டிச்சஸ், இது வந்து ஸ்ப்ரிங் நாட் சொல்லுவாங்க, இது ஸ்ப்ரிங் நாட், இது செயின் ஸ்டிச்சஸ், லாங் நாட் சொல்லுவாங்க, இது ஃப்ளவர் ஸ்டிச்சஸ். இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டில் லாங் நாட் ஸ்டிச், இதில் அதே எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து நம்ம ரோஸ் ஃப்ளவர் போட்டிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் எலகண்ட்டான லுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி மிரரை செட் பண்ணிவிட்டு மிரர் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்ம எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் சொல்லுவாங்க. இது சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த சில்க் த்ரெட். இது வந்து இந்த மாதிரி பேண்டு போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும், சிக் ஆகாமல் இருக்கும். இது ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜிக்ஸாக் த்ரெட், ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். இதுவும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான். இது உள்ள நான் போட்டிருக்கிறது ஹனி ஸ்டிச்சஸ், ஃப்ளவரான ரொம்ப க்யூட்டாக லுக்கு கொடுக்கும். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸுடைய பேக் நெக்கும் நான் போட்டுட்டு வரேன், அதுவும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் ப்ளவுஸுக்கு பேக் நெக் டிசைன், ப்ரைடல் ப்ளவுஸுக்கு நான் போட்டுட்ருக்கேன். இது ஃபினிஷ் பண்ணுறப்போ ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். அது நான் உங்களுக்கு அவுட்ஃபிட் காட்டுறேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து 3 லேயர்ஸ் சரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுதான் பைப்பிங் த்ரெட் நான் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கேன். இந்த பைப்பிங் த்ரெட்டை நம்ம இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பீட் லோடிங் சொல்லுவோம், பீட் லோடிங் கொடுத்துட்டே வரணும். பீட் லோடிங் கொடுத்தோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த பீட் லோடிங் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி பீட் லோடிங் அது இது வந்து ஜர்தோஸில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து இதை வந்து பீட் லோடிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் லேயர், இந்த இன்னொரு லேயர் சுகர் பீடில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கேப் விட்டு 3mm பீட் தெரியுது அவங்களுக்கு, நல்லா நான் க்ளோஸில் காட்டுறேன். அந்த கேப் விட்டு இந்த 3mm பீடு வந்து நம்ம அந்த த்ரெட் யூஸ் பண்ணி போட்டுகிட்டே வரணும். இந்த கேப்பில் எல்லாம் இப்போ வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ண பிறகு பார்த்தோன்னா அந்த லுக்கே இன்னும் க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்கு, இந்த ஸ்டோன் வந்து இந்த பிட்வீன் கேப்பில் நம்ம வந்து இந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பீட் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பீட் ஒர்க்கு எப்படின்றது நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கு பீட் ஒர்க்கு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ஸ்டிச்சஸாகவும் போட்டு காட்டுறேன், வீடியோ எடுத்துகிட்டு வரேன். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் கிளாஸ் போகாமலே கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு லுக்கை கொடுக்குற ஃப்ளவர். இன்னும் வந்து நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா லுக்கும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லா ஸ்டிச்சஸும் எல்லா நாட்ஸும் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் இதே மாதிரி ஃப்ளவர் தான் இங்கே ட்ரா பண்ணிவிட்டு ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து கலர் பெயிண்டிங் சொல்லுவோம். இந்த கலர் பெயிண்டிங்கை நான் அதுவும் வந்து இந்த ஆரி ஒர்க் இல்லாமல் அந்த கலர் பெயிண்டிங்கும் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஸோ அந்த கலர் பெயிண்டிங் உங்களுக்கு வந்து நீங்கள் சேரீயில் போட்டுக்கலாம், பார்டராக போட்டுக்கலாம், சுடிதாரில் யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸ் நெக்கில் போட்டுக்கலாம். கலர் பெயிண்டிங் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஸோ அது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறப்போ அதையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் என்னோடய சேனல். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியை லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.